தனியா வீடு பார்த்ததும் நீயும் உன் தங்கச்சி 2 பேரும் இங்க வந்து இருக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே நீ இங்க வந்த. ஆனா வீடு பார்த்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டு நீ மட்டும் இங்க தனியா என்னடா பண்ணிட்டு இருக்க? சாச்சா சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைம்மா, வேலை பிஸியில் மறந்துட்டேன். இன்ஃபேக்ட் நானே நெக்ஸ்ட் வீக் நேரில் வந்து உன்னை பார்த்து எல்லாத்தையும் சொல்லலான்னு தான் நினச்சேன். நிறுத்தடா. எனக்கு என்ன எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சியா? எங்கடா உன் பொண்டாட்டி? கூப்பிட அவள. அது ஓ, கடைக்கு போயிருக்காளா? வரட்டும். இல்லைம்மா, அது வந்து அவங்க அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா வரேன்னு சொன்னா. எதுக்குடா மென்னு முழுங்குற? யாரை ஏமாத்த பாக்குற? நீ யார காப்பாத்த நினைக்கிற? வெக்கமா இல்லையாடா உனக்கு? ஏண்டா பொண்டாட்டியோட தனி குடுத்தனம் போறேன்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து குடி வச்சுட்டு பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? ஏன்னா இவ்வளவு வருஷமா வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்திருக்க. வந்தது வராததுமா அப்படி என்ன அன்னைக்கு சண்டை? இல்ல, சண்டைய இவன் போட்டிருக்க மாட்டாண்டி. அந்த பத்ரகாளி இருக்காளே, அவ லேசுப்பட்டவ இல்ல, அவதான் சண்டை போட்டிருப்பா. ஆமா, வந்ததும் ஆரம்பிச்சிடாத, முதல்ல உட்காரு, அப்புறமா பேசிக்கலாம். நான் இங்க உட்காரத்துக்காக வரலடா, உன்னை ஒழுங்குபடுத்திட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஒழுங்குபடுத்திட்டா? அம்மா, நீ முதல்ல எப்ப கிளம்ப போற? அட பாவி, எல்லாம் நேரம்டா. பெத்த தாய எப்ப கிளம்புறேன்னு கேக்குற பாரு, அதுவும் வீட்டுக்குள்ள வந்த சூட்டோட. விளங்கிருண்டா. இத பாரு, நீ சொல்றேங்கிறதுக்காக நான் கிளம்பி போற ஐடியாவுல வரல. நாங்க 2 பேரும் இனிமே இங்கதான் இருக்க போறோம். உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல உன் கூட குடும்பம் நடத்த வச்சு ஒரு கூட்டு குடும்பமா இந்த ஊருக்கே எடுத்து காட்டுற வரைக்கும் நான் ஓய போறது இல்லடா. ஐயோ, என்னடா திகைச்சு போயிட்ட? இதெல்லாம் ஒத்து வராதுங்கறியா? அம்மா, சொன்ன பேச்சு கேளுமா. அவ ஏதோ கோவத்துல கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா. வந்துருவாமா. நீ தேவையில்லாம ஏதாவது விவகாரம் பண்ணி பிரச்சனையை பெருசு பண்ணிடாத. அரங்கிருவேன். யாரடா விவகாரம் பண்றாங்க? கல்யாணம் ஆனதுல இருந்தே ஒரே ஒரு நாள் உன் பொண்டாட்டி எனக்கு மருமகளா ஏதாவது கூடமாட ஒத்தாசை பண்ணிருப்பாளா? ஏண்டா உனக்கு அவளை கட்டி வச்சனா இல்ல உன்னை அந்த வீட்டுக்கே நேர்ந்து விட்டுட்டனா? ஏமா இந்த மாதிரிலாம் பேசுற? அது சரி, வனிதா கோச்சிட்டு போன விஷயத்த உனக்கு யார் சொன்னாங்க? நீ எதுக்கு இப்ப கிளம்பி வந்த? என்ன கேள்வி கேக்குறியா? பாரு, யாரு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்ற விவரம் எல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். யாரோ சொல்லித்தான் எனக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீ உன் பொண்டாட்டியோட இங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க நினைச்சுக்கிட்டு நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துக்கிட்டு அங்க இருந்தோம். இங்க என்னடானா அவ உன்கிட்ட கோச்சிக்கிட்டு அவ ஆத்தா வீட்டுல போய் உக்காந்துகிட்டு இருக்கிறதும், அவளுக்காக பார்த்த இந்த வீட்டுல நீ இங்க தனியா குடுத்தன நடத்திக்கிட்டு இருக்கிறதும் வெக்கமா இல்லையாடா உனக்கு? ஏய் உமா, வீட்டை சுத்தி பாருடி. உள்ள என்னென்ன சாமான் செட்டு இருக்கு, என்ன வாங்கணும், எதெல்லாம் தேவைன்னு எல்லாத்தையும் கணக்கெடுத்து ஒரு நோட்ல எழுது. சரிம்மா. ஐயோ, எதுக்குமா அதெல்லாம்? நான் வந்துட்டேன்ல, வீடு எனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். கிச்சன் ஏன் வசதிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ஏன் மருமகளை வேலை செய்ய விட்டு நான் பக்கத்துல சேர போட்டு உட்காந்து மேற்பார்வை பார்க்க போறேன். விளங்கும். விளங்கத்தாண்டா போகுது. எப்படி விளங்க வைக்கிறேங்கிறதையும் பாரு. ஒரு வண்டி சொல்லு. வண்டியா? எதுக்கு? நான் போய் என் மருமகளை பார்த்து பேசி கூட்டிட்டு வர போறேன். ஐயோ வேண்டாமா, தயவு செஞ்சு சொன்னா கேளுமா. நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். என்ன பூச்சாண்டி காமிக்கிறியா? போனா என்ன கடிச்சு தின்னுடுவாளா? அதையும் தான் பாக்குறேன்டா. டேய், நான் காமாட்சிடா. என் பேரை சொன்னா ஊர்ல அத்தனை பேரும் அலறுவானுங்க. இவன் என்ன பிஸ்கோத்து? ஏய், சொல்ற வண்டிய பாடி போல. கடவுளே, என் வீட்டுக்காரர் தான் ஏடகுடமா பேசுறாருன்னா எனக்கு பிறந்த பிள்ளையும் வந்த மருமகளும் அப்படியே தான் இருக்கணுமா? வயசுக்கு மரியாதை கொடுக்கலன்னா பரவாயில்ல, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா? இந்த காயத்ரிக்கு எத்தனை தடவை எடுத்து சொல்லியிருப்பேன். வெக்கத்தை விட்டு எந்த மாமியார் இப்படி கேட்பா? குறைஞ்சபட்சம் என் மேல இறக்கப்பட்டாவது சரின்னு சொல்லலாம் இல்லையா? அட, அவ குழந்தை பெத்துக்காமலேயே கூட இருக்கட்டும்,
என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சும்மா ஒரு பேச்சுக்காவது சரி அத்தைன்னு சொல்லிட்டு போனா என்ன? அந்த மனசு ஏன் வர மாட்டேங்குது? நான் சொல்றது தப்புங்கிற மாதிரி பேசுறாங்க. சாமி வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என் வைஃப் பேர் தேவி. சரி. ரோகிணி நட்சத்திரம். ரிஷபராசி. என் பேர் மதி. சரி. ஹஸ்த நட்சத்திரம். சரி. கன்னி ராசி. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் சாமி. அப்படிங்களா? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. சரி. இது வரைக்கும் குழந்தையே இல்ல. வருஷா வருஷம் கல்யாண நாள் வந்துட்டு போகுது. ஆனா நடந்த கல்யாணத்துக்கு சாட்சியா ஒரு குழந்தை இன்னும் எங்களுக்கு பிறக்கல. அந்த ஆத்தா கிட்ட இதை தவிர வேற எதையும் நாங்க வேண்டிக்கிறது இல்ல சாமி. இந்த வருஷமாவது எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. கவலையே படாதீங்க, அம்பாள் கிருபையினால உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். அர்ச்சனை பண்ணிடலாம். சரிங்க சாமி. சககுடும்பாடாம் க்ஷேமதைரிவிரிவதிக ஆயுளாரோக்கியஸ்வர்யானாபிவர்த்தர்த்தம் அதிசீக்கிரமேவ புத்திரவாக்கியாதிசித்தர்த்தம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். க்ஷேமமா போயிட்டு வாங்க சாமி. ஒரு நிமிஷம். நீங்க அர்ச்சகர்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உங்களுக்கு குழந்தை இல்லையா? ஆமாம்மா, 8 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி இது வரைக்கும் குழந்தையே இல்லை. பார்க்காத டாக்டர் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை. என்ன காரணம்னே தெரியல. எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை. பாக்குறவங்க பழகிறவங்க யார் என்ன சொன்னாலும் பரிகாரம் பண்றோம். இது வரைக்கும் 100 கோவிலுக்கு மேல ஏறி இறங்கி இருப்போம். எத்தனையோ பரிகார பூஜைகள் பண்ணியிருக்கோம். எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசையா, இல்ல ஒரு குழந்தை கிடைச்சா எடுத்து வளர்ப்பீங்களா? இது பாருங்க, நான் பேசுறது உங்களுக்கு குழப்பமா இருந்தா, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிங்கன்னா மனசை விட்டு கொஞ்சம் பேசலான்னு பாக்குறேன். நான் எதுக்கு இதை கேக்குறேன்னா, எனக்கும் 1க்கு 2 மருமகளுங்க இருக்கதான் செய்றாங்க. 2 பேருக்குமே குழந்தை பிறக்கல. அந்த கஷ்டம், அந்த வேதனை எப்படிப்பட்டதுன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியலம்மா. ஆனா ஏதோ மனசுல பட்டு அக்கறையா வந்து பேசுறீங்கன்னு மட்டும் தெரியுது. உண்மைதாம்மா. குழந்தை பிறக்காதவங்க கண்ணுல கடைசி வரைக்கும் தங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லையேங்கிற ஏக்கத்தோட இருந்துட்டு போறவங்களும் ஒரு ரகம்னா, தங்களுக்கே குழந்தை பிறக்காட்டி என்ன, ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கலான்னு நினைக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இதுல நீங்க எந்த ரகம்னு தெரிஞ்சுக்கிட்டா மேற்கொண்டு பேசுறதுக்கு வசதியா இருக்கும். எனக்கு பதில் சொல்ல தெரியலம்மா. எங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு எதுவும் தெரியல. எந்த டாக்டரும் எந்த உத்தரவாதமும் கொடுக்கல. எந்த தெய்வமும் எந்த நம்பிக்கையும் தரல. ஒரு குழந்தை கிடைச்சா எடுத்து வளர்க்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா நடைமுறையில இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தெரியலம்மா. இத பாருங்க தம்பி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்போ உங்க கையில ஒரு குழந்தைய கொடுத்து, இனிமே இது உங்க குழந்தை, நீங்க வளர்த்து ஆளாக்கி நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு சொன்னா அது நீங்க செய்வீங்களா?
நீங்க பேசுறது எனக்கு புரியலம்மா. முதல்ல நீங்க யாரு அதை சொல்லுங்க. என் பேரு கோமதி. இதுக்கு மேல எந்த விளக்கமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தத்தெடுக்க விருப்பம் இருந்தா சொல்லுங்க. எங்க வீட்ல பச்சை குழந்தை ஒண்ணு இருக்கு. அதை கொண்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு வேற விதமான ஒரு கஷ்டம். அதான் சொன்னனே, எனக்கு 2 மருமக. அதுல ஒருத்தி வெளியூர் போனப்பதான் அந்த குழந்தை கிடைச்சிருக்கு. பெத்து போட்டவ செத்து போயிட்டான்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இவ வளர்க்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா என் வீட்டுக்காரு அந்த குழந்தை தான் என் குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லவே ஆரம்பிச்சிட்டாரு. என் மருமகளுக்கு குழந்தை பிறக்காம போறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லம்மா. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை மாசமாய் அபோஷன் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள்ல அது சரியாயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தைய அவளால பெத்துக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, அது அவளுக்கும் இருக்கு. ஆனா தனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்க விருப்பம் இல்லாம போயிடுமோன்னு அவ குழந்தை பெத்துக்கிறதையே தள்ளி போட்டுட்டா. அதனாலதான் என் வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த குழந்தைய யாருக்காவது தாரவாத்து கொடுத்துடலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா சாமி சன்னதி முன்னாடி வந்து உக்காந்துகிட்டு இந்த பிரச்சனைய சொல்லிதான் நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது ஒரு வழிய காட்ட மாட்டியான்னு அந்த நேரத்துலதான் உங்களை நான் பார்த்தேன். உங்களுக்கு சம்மதம்னா என் வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த குழந்தைய உங்களுக்கு தர முடியும். நீங்களும் அதை எடுத்துட்டு போய் நல்லபடியா வளர்க்கலாம். உங்களுக்கும் குழந்தை இல்லைங்கிற துக்கம் தீரும். ஒரு அனாதை குழந்தைக்கு ஆதரவு கொடுத்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொல்றதை நம்பவே முடியலமா. கல்யாண நாள் அதுவுமா கோயிலுக்கு வந்திருக்கிறப்ப ஒரு நல்ல வார்த்தையை சொல்றீங்க. இது நீங்க சொல்றதா இல்ல உங்க மூலமா சாமி சொல்றதான்னு என்னால புரிஞ்சிக்க முடியல. எனக்கும் அப்படிதான் இருக்குப்பா. கடவுள் ஏன் என் கண்ணுக்கு உங்களை காட்டணும்? குழந்தை இல்லாம கஷ்டப்படுற உங்களுக்கு இந்த குழந்தைய கொடுத்து உதவலான்னு ஏன் என் மனசுல தோணணும்? இதுக்கெல்லாம் காரணமே தெரியல. இதுதான் விதியா இருந்தா இதுதான் நடந்து ஆகும். இப்போ நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் சரிம்மா. ஆனா அவங்க மருமக பொண்ணு ஆசையா வளர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த குழந்தைய எப்படி எங்களுக்கு விட்டு கொடுக்க சம்மதிப்பாங்க? இதெல்லாம் ஏன் பிரச்சனை? நான் அதையெல்லாம் பாத்துக்கிறேன். எப்படியாவது அந்த குழந்தை எங்க வீட்டை விட்டு போனா போதும் நான் இருக்கேன். எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை கிடைக்காதுன்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல. கடவுள் இந்த புள்ளில தான் நம்மள ஒண்ணு சேர்த்து வைக்கிறோம்னு நினைக்கிறாரு. நீங்க சம்மதம்னு சொன்னீங்கன்னா என் வீட்டுல வளர்ற அந்த குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மத்ததெல்லாம் தன்னால நடக்கும். என்ன? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் வாங்களே. சரிம்மா, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். உங்க வீட்டு குழந்தைய நாங்க வளர்க்கறோம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்களுக்கு நல்ல மனசு. கல்யாணமாகி 8 வருஷம் ஆயும் உங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. யாரு கண்டா இந்த குழந்தை உங்க வீட்டுக்கு வர நேரம் உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கலாம். ரொம்ப சந்தோஷமா. 1க்கு 2 அந்த குழந்தைங்களை நீங்க செல்லமா வளர்த்துக்கலாமே. ராத்திரி 1 மணிக்கு கரெக்டா எங்க வீட்டுக்கு வந்துருங்க. யாருக்கும் தெரியாம நான் குழந்தை கொண்டு வந்து உங்க கார்ல வச்சிடுறேன். குழந்தை என்னாச்சு ஏதாச்சுன்னு வீட்டுல வர பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். சரிங்கம்மா, உங்க அட்ரஸ் போன் நம்பர் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்பர் 6 கரெக்டா வந்துடணும். சரிங்களா? வந்துடுறோம்மா. வாங்கம்மா. வா போலாம்.
என்னம்மா இது? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த பாரு சுப்பு, நீ இந்த மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வேண்டாமா, இது உசுர குடிச்சிரும். சொன்னா கேளு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன் குழந்தை செத்து தான் பிறந்துச்சு, நான் தான் கொண்டு போய் புதைச்சேன். போதுமா? இது எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன். எனக்கு அழுத்து போச்சு. என் குழந்தை விஷயத்துல இது சத்தியம் ஆயிடுச்சுன்னு நான் போய் சொல்லல. நான் பைத்தியம் புடிச்சும் உளரல. நேத்து வரைக்கும் என் குழந்தை சாகலன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கும் இப்ப சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னமா வித்தியாசத்தை கண்ட நீ? அதேதான் சொல்ற, அப்படியே தான் சொல்ற. அர்த்தமே இல்லாத புலம்பல், சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நீ உள்பட எல்லாருமே என்ன பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நான் அதை பெருசுபடுத்தவே இல்லை. நான் பண்றது எல்லாமே பைத்தியக்காரத்தனமாவே இருந்துட்டு போட்டுமே. ஆனா என் குழந்தை விஷயத்துல நான் நிதானம் தவறவே இல்லைன்னு என் மனசுல படுது. என் மனசுல படுதுன்னு திரும்ப திரும்ப நான் அந்த ஒரு வார்த்தை தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இப்ப சொல்றேன்னு, காயத்ரி கிட்ட வளர்ந்துகிட்டு இருக்கிறது என்னோட குழந்தை தான். இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. எப்படிமா சொல்ற? சொல்றேன்னு, 2 நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. சூர்யா காயத்ரிய கூட்டிக்கிட்டு குழந்தையும் தூக்கிக்கிட்டு என்ன பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ள வந்தாரா? எதுக்கு? அவர் வந்த நோக்கம் என்ன வெறுப்பேத்துறதுக்கு. தன்னோட குழந்தைய காட்டி, இது எனக்கு ஏலகிரியில கிடைச்ச குழந்தை, இதை நான் முறைப்படி தத்தெடுத்து வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவங்க 2 பேருமே வந்தாங்க. ஆனா அந்த குழந்தை என் கண்ணில் பட்ட அடுத்த நிமிஷம் எனக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. பால் கட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தைய சொல்ல தெரியல. இத்தனை நாள் கழிச்சு பால் கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன காரணமோ பால் கட்டிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தா சரியாயிடும்னு டாக்டர் மருந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இங்க ஜெயில ஒரு பாட்டி இருக்காங்க. என்ன நல்லா தெரியும் அவங்களுக்கு. என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அந்த பாட்டி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தப்போதான் அந்த பாட்டி அப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த பாட்டி வார்த்தை நான் நம்புறேன்னு. ஏன் தெரியுமா? என்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு வேற ஆளே இல்ல. என் குழந்தை செத்து போச்சுங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பால் கட்டிக்குச்சுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நீ உன் குழந்தைய பாத்திருப்பேன்னு பட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. எப்படி எப்படி இந்த பாட்டி இவ்ளோ கரெக்டா சொல்றாங்க? என் குழந்தை செத்து போச்சு, என் அண்ணன் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணாருன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல, உன் குழந்தை சாகல, நீ அதை பார்த்திருந்தா மட்டுமே உனக்கு இப்படி பால் கட்டும்னு சொன்னாங்க. இதை என்னால நம்ப முடியலமா. உன் குழந்தை செத்து போகலன்னு அந்த பாட்டிமா அடிச்சு சொன்னாங்க பாருங்க. அந்த ஒரு வார்த்தை என் உசுரை எனக்கு திருப்பி கொடுத்திருக்குன்னு. என் மனசுல பட்டது பொய் இல்ல. கண்டிப்பா அவகிட்ட இருக்கிறது என்னோட குழந்தைதான். ஏதோ பித்தலாட்டம் நடந்திருக்குன்னு யாரோ என்னை ஏமாத்திருக்காங்க. டாக்டருக்கு பணம் கொடுத்தாங்களா இல்ல ஜெயிலருக்கு பணம் கொடுத்தாங்களா, என்ன பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த காயத்ரி வச்சிட்டு இருக்கிறது என்னோட குழந்தைதான். இது அந்த கடவுள் மேல சத்தியம். சுப்பு, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேமா. ஆனா இப்போ நான் சொல்றேன், அது உன் குழந்தைதாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நான் போய் எப்படி அந்த வீட்டுல அவங்க முன்னாடி இருக்க முடியும்? என் தங்கச்சி குழந்தைய கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பே இல்லையே. அதனால தானே நான் உன்கிட்ட கேக்குறேன். அதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். எப்படியாவது ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிங்க. அது ஏன் குழந்தைதான்னு நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க.
உன்னை தவிர நான் வேற யார்கிட்ட கேட்பேன்? அண்ணி இப்ப நான் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறது கிடையாது. எனக்கு இந்த உலகத்துல மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான் அண்ணன். என் குழந்தை தானே என்னோட அடையாளம். என்னோட வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே என்னோட குழந்தைதான். ப்ளீஸ் உன் தங்கச்சிக்காக இதை பண்ணு. உன்னை கெஞ்சி கேக்குறேன். சரிம்மா, முயற்சி பண்றேன். அந்த வீட்டுல வளர்ற குழந்தை உன்னோட தான் நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாக்குறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். நீ கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன்.